ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டால்க் ஃப்ரீ பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டால்கம் பவுடர் நம்ம உடம்புக்கு என்னென்ன கெடுதல், நம்ம ஸ்கின்னுக்கு என்னென்ன பாதிப்பு கொடுத்துருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம டால்கம் பவுடர் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஸ்கின்ல அப்படியே அப்சர்வ் ஆகி ஸ்கின் கேன்சர் ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது அது நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, நம்ம மூக்கு வழியா, கண்ணு வழியா, வாய் வழியா அந்த பவுடர் வந்து உள்ள போகும்போது நம்ம உள்ள இருக்கிற உறுப்புகளும் பாதிக்கப்படுது. அதனால வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் வருதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க. இப்ப இந்த பவுடர் வந்து நம்ம நுரையீரல்ல போய் தங்கி நின்னு, அத வந்து ஈஸியா பிரீத் பண்ண முடியாம, சுவாசிக்க முடியாம, ஆஸ்துமா, வீசிங் போன்ற பிரச்சனைலாம் வரும்னு சொல்றாங்க. மட்டும் இல்லைங்க, ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆக்கி, அதுல அரிப்பு ஏற்படுத்தி, அதுல வந்து பிம்பிள், அலர்ஜி இந்த மாதிரிலாம் ஸ்கின் டிசீஸ் இருக்கு. முக்கியமா நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது, அவங்க வாய் வழியா, மூக்கு வழியா, கண்ணு வழியா பவுடர் உள்ள போய் அவங்க கண்ணு வலிக்கு அழுகுறாங்களா, இல்ல வயிறு வலிக்கு அழுகுறாங்களாங்கிறது தெரியாம ரொம்ப சிரமப்பட்டு போயிடுறாங்க. அதனாலதான் டாக்டர்ஸ் வந்து குழந்தைகளுக்கு பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஒரு சிலர்னால இந்த பவுடர் அடிக்காம இருக்க முடியாது. அவங்க உடம்புல இருக்கிற பேட் ஆர்டர்ஸ், வேர்வை ஸ்மெல்லு போகிறதுக்காகவும், நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கிறதுக்காகவும் நம்ம இப்போ பவுடர் யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம இப்போ நேச்சுரலான டால்கம் ஃப்ரீ பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஃபர்ஸ்ட் வந்து அரரூட் பவுடர் 600 கிராம்ஸ். இந்த பவுடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் எடுத்து மெஷர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு ஸ்மெல் கொடுக்கணும். அதுக்காக வந்து நம்ம மைல்டு ஆல்கஹால் ஃப்ரீ இயற்கையான முறையில செய்யற இந்த டால்கம் ஃப்ரீ பவுடர் உங்களுக்கு வேணுமா, ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த ரெசிபியை பை பண்ணிக்கோங்க. நீங்களே வீட்டுல செஞ்சு பார்த்து உங்க குழந்தைங்களுக்கும் நீங்களும் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற எந்த ரெசிபி வேணுமோ என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.